இந்த 3 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினெட்லி யூ கோயிங் டு பி ஹாப்பி நோ மேட்டர் வாட் யுவர் சிச்சுவேஷன்ஸ் ஆர். நம்பர் 1 விஷயம், எந்த மனுஷன் தன்னோட ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கானோ, மனைவி, குழந்தை, அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, தம்பி, ஒரு ஃபேமிலியோட எவன் ஒருத்தன் அந்த அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், அவன் நிச்சயமாக ஹாப்பியாக தான் இருக்கிறான். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் someone is there to share their shoulders to you. ரெண்டாவது ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் யூ ஹேவ். நீ மூச்சு வாங்குற மூச்சு இன்னைக்கு நல்லா போகுது, ஹெல்த் நல்லா இருக்குது, உன் ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, உன்னோட லங்ஸ் நல்லா இருக்குது, நீ நடமாடுற, உன் கை 2 கால் 2 நல்லா இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும் சந்தோஷம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாவ் த ஃபீல் ஆஃப் கிராட்டிடியூட், த பெஸ்ட் ஃபீலிங் எவர் விச் வில் மேக் யுவர் லைஃப், ஐம் டெல்லிங் யூ, த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் அவங்கள மாத்திர அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் இருந்துச்சுன்னா. 3வது விஷயம், எந்த ஒரு மனுஷன் ஃபெயிலியரை டேஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கானோ, நல்லா சொல்கிற கேட்டுக்கோ, யார் ஒருத்தர் ஃபெயிலியரை டேஸ்ட் பண்ண தயாராக இருக்காங்களோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க எப்போவுமே. ஏன்னா ஃபெயிலியர் வந்து கசக்கும் 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 நினச்சிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக யூ கேன் நெவர் டேஸ்ட் சக்ஸஸ். ஸோ ரிமெம்பர் தீஸ் 3 things: family, tasting the failures, and having gratitude towards life. This will give you an ultimate happiness. Thank you.